மக்களே இப்போது உஷாராக இருங்க. ஈரான் அமெரிக்கா போரோட எஃபெக்ட் வந்து நம்ம இந்தியாவில் தாக்க ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்தின்ற கேஸ் நமக்கு இப்போ கிடைக்காம போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கெஃப்டேரியா, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து மூடப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, நம்மளோட பெட்ரோல் டீசலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ விலையும் ஏற்ற மாட்டோம், தட்டுப்பாடும் இருக்காது. நமக்கு வந்து எப்பவும் போல் பெட்ரோல் டீசல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நமக்கு உறுதி கொடுத்தாங்க. பட் உறுதி கொடுத்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட உபயோகம் வந்து பெட்ரோலோட குவான்டிட்டி கம்மியாகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அதனால நம்ம ரேட் ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் 2 நாள் முன்னாடி வந்து சொன்னது ரேட் ஏற்ற மாட்டோம், பெட்ரோலும் கம்மியாகுதுன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் நாளைக்கு ஏற்ற போகிறாங்க. ஸோ அதுக்காக மக்கள் கூட்டமாக இன்றைக்கே ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பங்க்கில், இது ஒரு பங்க்கில் இவ்வளோ கூட்டம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ கூட்டம், இந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ மக்கள் உஷாராக இருங்க. வரப்போகிற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் பார்த்து சூதனமாக நல்லா யோசித்து திங்க் பண்ணி உங்கள் ஓட்டை உபயோகமாக யூஸ் பண்ணுங்கள். மக்கள் உஷார், அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களோட வாக்கு தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். கரெக்டான கட்சிக்கு வாக்கு போடுங்க. ஸோ உஷாராக இருங்க மக்களே, பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெட்ரோலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் பெட்ரோலை வீணாக்காதீங்க. பெட்ரோலை பத்திரமா வச்சுக்கோங்க. செகண்ட், வீட்டுக்கு உபயோகிக்கிற கேஸை பார்த்து அளவாக உபயோகிங்க. இஷ்டம் போல் உபயோகிச்சுட்டு அப்புறம் கேஸ் ஒன்றும் கிடைக்காது. பார்த்து உஷாராக